மாதிரி மூவி இருக்கு. உன் வயசுக்கு மேரேஜ் ஆகுற ஏஜுக்கு பொண்ணு வச்சுக்கிட்டு இப்படி அசிங்கமா படம் பண்ற அப்படின்ட்டு யாரோ எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு பெண் தோழி இருக்குன்னு வச்சுங்க, அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க? இப்போ அந்த அம்மா இந்த பையனுக்கு என்ன வேணும்? அவன் வந்து மார்க்கெட்டில் ஒரு அம்மாவை பார்க்குறான். அவங்க பின்னாடி வந்து ஜன்னல் ஃபுல்லாகவே கயர் மட்டும்தான் இருக்குது. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு மூடாயிருது. மூடாகவும் அப்படியே அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்குறான். பேச்சு கொடுத்துட்டு அப்படியே அவங்களோடய அவங்க வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போய் அவங்களோட கசம்சா பண்ணிடுறான். அப்போ வந்து காலிங் பெல்ல யாரோ அழுத்துறாங்க. பார்த்தா அந்த அம்மாவோட மக வருது. அது வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணோட வீடுன்றது அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவன் அந்த வீட்டில் கதவை திறந்துட்டு, ஏன்னா அம்மாக்காரி அறக்குறையாக இருக்கா, அதனால இவன் கதவை திறந்துட்டு வரேன். வரும்போது என்ன நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். கேட்கும்போது அவன் சொல்கிறான், உன்னே தேடி தான் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் உட்காந்துருக்காங்க கேஷுவலாக. அப்போ வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாவ, ஏம்மா வந்தவனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்தியா அப்படின்னு சொல்லுவான். அவன் அப்படியே நிமிர்ந்து பார்த்து ஃபுல் மீல்ஸ் அப்படிங்கிற ரெட்டர்த்தோட அந்த அம்மாவை வந்து அவன் யூஸ் பண்ணிட்டானான், நல்லா என்ஜாய் பண்ணிட்டானா. அதுக்காண்டி ஃபுல் மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இது எப்படி நாகரிகமான சீனாக இருக்க முடியும்? இது என்ன கற்றுக் கொடுக்க இவங்க விரும்புகிறாங்க? ஏதோ ஒரு அடம் முடிக்கிற குணம் இருக்குது. இது எல்லாருக்கிட்டே இருக்குது, வனிதா கிட்ட மட்டும் இல்லை, இது எக்கச்சக்கமான ஆளுங்கிட்ட இருக்குது. எல்லோரும் கேமரா முன்னாடி வர்றதில்லை, இப்படி பண்ணுறதில்ல, அவ்வளோதான். கேமரா முன்னாடி வர்றதுனால நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ வனிதா மட்டும்தான் உலகத்திலே மோசமான நபர் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், வனிதா பெண் என்பதனால் வந்து நீ இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்றீங்களா? ஜீவா ஆண் அப்படின்றதுனால அவன் என்ன வேணால் பண்ணலாம்னு சொல்கிறீங்க? அவனுக்கு மரியாதையே கிடையாது. நான் அந்த சீன் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஜெயம் ரவி ஒழுங்காக குடும்பம் நடத்தி, ஆனால் ஒய்ஃபுக்கு அவருக்கு பிரச்சனை, அவர் இன்னொரு பொண்ணோட போனால் அவன் போகிற பொறுக்கின்றீங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன்ட்ட வனிதா சொல்லியிருந்தாப்புல, ஒரே ஒரு புருஷனுக்காகப்பட்டு ஊரில் இருக்கணும்னா வச்சுக்கிட்டா நீலாம் யோக்கியமானவ, 2-3 கல்யாணம் பண்ணவங்களாம் யோக்கியம் இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வி தான் கேட்குறேன். இந்த பையன் ஜீவா வந்து ஒரே ஒரு பொண்டாட்டியோட ஒழுக்கமாக வாழ்றான்றங்காடி இவன் சினிமாவில் பண்ணுறதோ இல்லை அவன் பின்னாடி இது சினிமாலே இந்த அளவுக்கு இருக்கான்னா பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தோணல் இருக்குல்ல. இதை வச்சுட்டு இவன் என்ன இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க, நாளைக்கு பிறந்த பிள்ளை கூட உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் ஜீவாவை. இந்த மாதிரி அபத்தமான சீன் எதுக்கு நடிக்கிறானுங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. அவளைங்களை பற்றி இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது எனக்கு. தன்னை விட வயதில் மூத்த அல்லது திருமணமான பெண்ணுடன் ஒரு ஆண் வந்து உடல் உறவு வச்சுக்கிறது வந்து காமெடியாக இருக்குது, இல்லை விட்டு படம் மாதிரி இருக்குது. ஒரு 30 வயசுக்கு வரைக்கும் இருக்கிறது தான் பொம்பளை, அதை தாண்டிட்டு அவள் கிளவி ஆன்டி அப்படின்னு அது என்ன நாகரிகம்? இதுதான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். தமிழர் நாகரிகம் ரொம்ப முற்பட்டதுன்னு. எதில் முற்பட்டதுயா? என்ன நீங்கள் பெருமைப்பட்டுக்க போகிறீங்க? ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டா அவள் ஆன்ட்டி ஆயிடுறா. ஏன் அக்காவை ஆகவே முடியாது? ஒரு பொண்ணு ஆன்ட்டியாக தான் ஆகணுமா? அக்காவெல்லாம் ஆக முடியாதா? கேட்குறேன். ஏன் அத்தைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை நமக்கு வராதா? ஆன்ட்டி தான் வருமா? இந்த ஜீவாவோட இந்த அபத்தமான வீடியோவை வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா 1 கோடிக்கு மேலே. யார் யார் பார்த்துருப்பாங்கன்னா தமிழனும் தெலுங்கனும் சேர்ந்து பார்த்துருப்பாங்க. அந்த வீடியோ தெலுங்கில் டப்பிங் பண்ணியிருக்குதா, 2 பைபிளையும் பார்த்துருப்பாங்க. 1 கோடி பேருக்கு மேலே. அது எத்தனை ஒரு தடவை தான் அந்த காமெடி பார்க்க முடியும், 2 தடவை பார்க்குறதுக்கு அது ஒன்றும் இல்லை. அப்போ 1 கோடி சில்லற ஆட்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி வந்து கேவலமாக இருக்குது.